வணக்கம், இது நிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி மீன் வச்சு சம்பல் ஒன்று பண்ண போகிறோம். செய்கிறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். மீன் வந்து இப்படி துண்டு துண்டாக கட் பண்ணிவிடுங்க, ஸ்லைஸ் பண்ணாதுங்க. தோல் எல்லாமே எடுத்துருங்க, முள் எதுவுமே இருக்கக்கூடாது. ஒரு வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயத்தில் ஒரு வெங்காயம், இஞ்சி பூண்டை வந்து இதேமாரி தட்டி வச்சிடுங்க. ஒன்று பாதியமாக சதைச்சி எடுத்துடுங்க. பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணிடலாம். தக்காளியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃபிஷ்ஷை வந்து மேக்னேட் பண்ணிடலாம். ஃபிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடுங்க, உங்கள் டேஸ்ட்டு தான் எல்லாமே. ஜீரகப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகாய் பொடி 1/2 டீஸ்பூன், மிளகு நல்ல மிளகு பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு, தனியா பொடி 1/4 டீஸ்பூனை விட கம்மியாட்டு. இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி மேக்னேட் பண்ணி வச்சிடலாம். மேக்னேட் பண்ண ஃபிஷ்ஷை வந்து இப்போ லைட்டாட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு 1/2 குக் ஆனால் போதும், பாதி அளவுக்கு வெந்தால் போதும். இந்த அளவுக்கு பாதி வந்து வெந்தால் போதும். இப்போ மீனெல்லாம் எடுத்துடலாம். ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இன்னொரு மசாலா ரெடி பண்ணிடலாம். மீனை ஃப்ரை பண்ண அதே பேனில் எண்ணெய் கொஞ்சம் ஆயில் விட்டுடலாம். ரம்ப இலையை கட் பண்ணி போட்டுக்கிறேன், சின்ன ஒரு பீஸு. கருவேப்பிலை, வெங்காயம், சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸில் பண்ணுற ஒரு ஐட்டம் சம்பல். நிறைய வெரைட்டியில் பண்ணுவோம், இது ஒரு வெரைட்டி. சம்பல் வந்து பொதுவாக மீனில் பண்ணலாம், ப்ரான்ஸ் பண்ணலாம், சிக்கன் பண்ணலாம். எனக்கு உங்களுக்கு நான் ஃபிஷ்ஷில் பண்ணி காமிக்கிறேன். ஷ்ரிம்ப் வந்து சேர்ப்பாங்க, அதெல்லாம் இல்லாமல் ஸ்கிம் பிளாட்டு. இந்த ஆனியன் வந்து ஃப்ரை ஆகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிடலாம். கட் பண்ணி வச்சுக்கிட ஒரு பச்சை மிளகாய், சதைச்சி எடுத்த இஞ்சி பூண்டு, தக்காளி, இது வந்து சில்லி பேஸ்ட்டு. சில்லி பேஸ்ட் வந்து பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஒரு 100 கிராம் வரமிளகாய் எடுத்துக்கிடுங்க. காஷ்மீரி சில்லி எடுத்துடுங்க, நல்ல கலர் கிடைக்கும். காரம் வந்து கம்மியாக இருக்கும். அதோட 100 வரமிளகாய்க்கு ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி. வரமிளகாவை சுடுதண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா ஊறிடும். அதுக்கப்புறம் வெங்காயமும் இஞ்சியும் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சிட்டிங்கன்னா 1 மந்த் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுடலாம், இது அப்படியே வந்து வேகட்டணும் தான். டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துக்கிடுங்க, கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிடலாம். ஃப்ரை பண்ணி எடுத்து நம்ம ஃபிஷ்ஷை இதோட ஆட் பண்ணிடலாம். இதோட தண்ணி வந்து நல்லா வற்றி எண்ணெய் பிரியட்டும் கொஞ்சம்.
வெங்காயத்தில் கூட இந்த சம்பல் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், வேணும்னா பார்த்துடுங்க. அப்படி ஸ்லோவாட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். நம்மளோட சம்பல் ரெடி ஆயிடுச்சு. நல்லா தண்ணியெல்லாம் வச்சிட்டு எண்ணெய் பிரிஞ்சு இது வரைக்கும் வர்றது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட சம்பல் ரெடி ஆயிடுச்சு. இதேமாரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.